குர்பானியினுடைய இறைச்சியை ஹோட்டல்களிலே கடைகளிலே விற்பனை செய்கிறார்கள். விற்பனை செய்வது ஹராம். பல லட்சம் செலவழிப்பதை விட உதுஹிய்யாவினுடைய நியத்தில் ஒரு மாமிசத்தை கொண்டு போய் கொடுப்பது சிறந்தது. சூரியன் உதயமாக்குவதற்கு முன்னால் உதுஹிய்யா கொடுக்கிறார் என்றால் அந்த உதுஹிய்யா செல்லுபடியாகாது. ஊரிலே ஏரியாவிலே நான் ஒரு அந்தஸ்தான ஒருவன் என்பதனால் ஒரு பெருமொரு மாட்டை கொடுக்க வேண்டும் என்ற நியத்தில் எல்லாம் அறுத்தால் உதுஹிய்யா செல்லுபடியாகாது. பெண்கள் உதுஹிய்யாவுடைய நியத்தில் அவர்கள் ஒரு பங்குதாரராக நானும் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா? கட்டாயம் தாராளமாக சேரலாம், ஏற்றுக்கொள்ளப்படும். பரக்கத்துக்காக 7 பேர்களும் மாறி மாறி அறுக்குகிறார்கள். அல்லாஹ் கூடிய நெல்லடியார்களே, இது கூடாது. முதல் நாள் பெருநாளுடைய தினத்தில் அறுப்பது தான் சிறந்தது. என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தால் அனுமதி கேட்டு கொடுக்கலாம். அவர் உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய பேரிலே நாங்கள் கொடுப்பது என்பது ஆரோக்கியமற்றது. நாங்கள் உதுஹிய்யாவுடைய நியத்தை வைத்து பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவோமே என்று நினைக்கின்றார்கள். இவர் கொடுத்த பணத்திற்கும் உதுஹிய்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் الحمدلله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال الله تعالى أيضا فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவடையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த சாந்தி மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தம்முடைய உயிர்களை எல்லாம் படிக்கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தபிஊன்கள், தபஉத் தபிஈன்கள், இன்னும் கியாமத்து பரியந்தம் அந்த சத்திய மார்க்கத்தை உள்ளபடி உண்மையான வடிவில் எடுத்து நடந்த, எடுத்து நடக்கின்ற, எடுத்து நடக்கப் போகின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரக்காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நல்லதை கேட்போம், அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு நிலத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் அவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி விரும்புகின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பச்சர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பச்சர்கள் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் இன்னும் நஸீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய மாதம் இஸ்லாமிய மாதத்தினுடைய கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அதுவும் இன்றைய நாள் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அரஃபாவுடைய நாளிலே அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக அதிகமானவர்கள் இன்றைய தினம் வீட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 10 நாளைய தினம் யௌமுன் நஹர், ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நாளைய தினம் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் ஏதாவது மார்க்கத்திலே அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒருவர் கேள்வியாக கேட்டால் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில், இஸ்லாம் மார்க்கம் இபாதத் என்று அமல் என்று எதுவெல்லாம் அடையாளமிட்டு காட்டியிருக்கிறதோ அது அத்துணையையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் செய்யலாம். அது போன்று விசேடமாக பெருநாளுடைய தினத்தில் நண்பர்களோடு, மக்களோடு, உறவுகளோடு முசாஃபஹா செய்வது, அன்புகளை பரிமாறிக்கொள்வது, சொந்தங்களை விசாரித்துக் கொள்வது, இது அத்துணையும் சுன்னத்தாக்கப்பட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் விசேடமான ஒரு அமல் இருக்கிறது. அது தான் இஹ்ராக்குத் தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதுஹியா கொடுப்பது, குர்பானி கொடுப்பது. இது அல்லாஹுக்கு மிக விசேடமான, மிக விருப்பமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் உதுஹியா கொடுக்க வசதி இருந்தும் அவர்கள் உதுஹியாவை கொடுக்கவில்லையா, ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் பெருநாளுடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு சமூகம் தர வேண்டாம், மஸ்ஜிதுக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதின் பக்கம் ஆசையூட்டக்கூடியவர்கள், இபாதத்தின் பக்கம் ஆசையூட்டக்கூடியவர்கள். அப்படி இருந்த போதிலும் உதுஹியா கொடுக்க வசதி இருந்தும் கொடுக்கவில்லையா, நீங்கள் பெருநாளுடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால், இந்த உதுஹியாவினுடைய அமல், இந்த குர்பானியினுடைய செயல் எவ்வளவு சிறப்பான ஒரு இபாதத்தாக இருக்கும் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, உதுஹியாவினுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் ஒரு மனிதர் உதுஹியா கொடுக்க வசதி இருந்தால் அவர் கொடுப்பது சுன்னா முஅக்கதா. சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. வசதி இருந்தும் கொடுக்கவில்லையா, மக்ரூஹ், அது வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னும் சில மதுஹபுகளை அலசி ஆராய்கின்ற போது உதுஹியா கொடுக்க வசதி இருந்தால் கொடுப்பது வாஜிப், கட்டாயம் என்று பேசியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், பஜாரினுடைய விலையை விட அதிகமான விலைக்கு ஆடு மாடுகள் விற்கப்பட்டாலும், உதாரணத்துக்கு இதர காலங்களில் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டால் 30,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும் என்று வைத்துக் கொள்வோம். ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த ஆட்டை 60,000 கொடுத்துத்தான் எடுக்க வசதி இருந்தாலும் அந்த விலைக்கு சென்றால் அந்த உதுஹியாவினுடைய அமலை எடுத்து கொடுத்தே தான் ஆக வேண்டும். சிலர்கள் சொல்வார்கள், சமனுல் மிஸ்ல், பஜாரினுடைய விலையை விட அதிகமான விலைக்கு ஆடு மாடுகள் விற்கப்பட்டால் உதுஹியா கொடுக்க தேவை கிடையாது, அந்த பணத்தை பாடசாலைக்கு செலவழிக்கலாம், அது போன்று குமரு காரியங்களை நிறைவேற்றலாம், ஏழை எளியோர்களுக்கு செலவழிக்கலாம் என்று சொல்வார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு விடயம். ஏன்? இது ஒரு இபாதத், அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு இபாதத், அல்லாஹ் செய்யுமாறு சொல்லுகிறான். நாம் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நாம் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நாளைய தினம் பெருநாளுடைய தினத்தில்
ஒரு கோடீஸ்வரர், ஒரு பணக்காரர் பல லட்சம் ஏழைகளுக்கு காலை பொழுதிலே செலவழிக்குகின்றார். காலை பொழுதிலே பல லட்சம் ஏழைகளுக்கு செலவழிக்குகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல லட்சங்கள் ஏழைகளுக்கு, வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களுக்கு செலவழிப்பதை விட சில ஆயிரங்கள் தான் செலவாகும் உதுஹிய்யாவுடைய நீயத்தில் ஒரு பிராணியை அறுத்து கொடுப்பது மேல் சகோதரிகளே. பல லட்சம் செலவழிப்பதை விட உதுஹிய்யாவினுடைய நீயத்தில் ஒரு மாமிசத்தை கொண்டு போய் கொடுப்பது சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, ஏன் உதுஹிய்யா என்பது ஒரு இபாதத். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, ஜகாத் எப்படி ஒரு இபாதத்தோ, அது போன்று உதுஹிய்யா என்பதும் ஒரு இபாதத். அல்லாஹ் உதுஹிய்யாவை கொடுக்குமாறு சொல்லி இருக்குகின்றான். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே தான் இத்தாஅத், நாங்கள் அதற்கு வழிபடுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் அதை செய்கின்றோம். இது முதலாவது. இரண்டாவது, உதுஹிய்யா கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? சுன்னத்துல் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மனைவி ஹாஜர், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் மக்காவினுடைய பூமி, மக்கள் நடமாடாத பூமி, பாலைவன பூமி, இதிலே கொண்டு போய் விட்டு வரும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையின் படி விட்டு வருகிறார்கள். பல ஆண்டுகள் கடந்ததன் பின்னால் மனைவி பிள்ளைகளை கனவிலே காணுகிறார்கள். மகனை பார்க்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இருந்தது, கனவிலே காணுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டார்கள், எனக்கு மகனை பார்த்து வர அனுமதி தாருங்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மகனை பார்த்து விட்டு திரும்பி வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்திலே தங்கினார்கள். அதிலே மகனை கனவு காணுகிறார்கள். அறுத்து பலியிடும்படி கனவு காணுகிறார்கள். அறுத்து பலியிடும்படி கனவு காணுகிறார்கள். மக்காவுக்கு வந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறியவர், ஒரு சிறுவன், மகனை பார்த்து சொன்னார்கள், உன்னை அறுத்து பலியிடும்படி நான் கனவு கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். மகன் சொன்னார், யா அபதிஃப் அல் மா துஅமர், தந்தையே ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்களுடைய கூட்டத்திலே கண்டு கொள்வீர்கள் என்பதாக மகன் தந்தையை பார்த்து சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்ட சம்பவம். அறுப்பதற்கு கத்தியை கழுத்திலே வைக்குகிறார்கள். அறுபடவில்லை, கத்தி மறுத்தது. வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸ ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை அல்லாஹ் இறக்கினான், இதனை அறுத்து பலியிடுங்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு இபாதத். எனவே இன்ஷா அல்லாஹ் கியாமத் மட்டும் இந்த பூமியிலே முஸ்லீம்கள் வாழுவார்கள். வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் எப்பொழுது ஹஜ் வருகிறதோ, இந்த சந்தர்ப்பங்கள், இந்த காலங்கள் வருகிறதோ, அப்பொழுது எல்லாம் உதுஹிய்யா என்ற இபாதத்தை நிச்சயமாக முஸ்லீம்கள் நிறைவேற்றிக் கொண்டே தான் இருப்பார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா இது. மூன்றாவது, தௌஸிஅத்துன் அலல் ஃபுகரா, ஏழைகளுக்கு ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் மாமிசம் உணவாக செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் உதுஹிய்யா கொடுக்குகின்றோம். நோன்பு பெருநாளுடைய தினத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் ஏழைகளுக்கு உணவாக செல்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் உதுஹிய்யாவினுடைய மாமிசம் ஏழைகளுக்கு, எளியோர்களுக்கு, ஏழ்மை கோட்டில் வாழக்கூடியவர்களுக்கு
உணவாக செல்ல வேண்டும் என்பதற்காக உதுஹியா கொடுக்குகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நாம் விளங்க வேண்டும், உதுஹியா என்றால் என்ன என்பதை முதலாவதாக விளங்க வேண்டும். பெருநாளுடைய தினத்தில் சூரியன் உதயமாகி இமாம் 2 ரக்காத்து தொழுகைக்கும் ஹுதுபாவுக்கும் எந்த அளவு நேரம் எடுக்குகிறாரோ அந்த அளவிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறையும் வரைக்கும் 5 வயது பூர்த்தியாகி 6வது வயதை அடைந்த ஒட்டகம், 2 வருடத்தை பூர்த்தி செய்து 3வது வருடத்தை அடைந்த ஆடு மாடு, 1 வருடத்தை பூர்த்தியாக்கி 2வது வருடத்தை அடைந்த செம்மறியாட்டை தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே அறுக்குகின்றேன் என்ற நீயத்தில் அறுப்பது தான் உதுஹியா. 3 விடயத்தை சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு மனிதர் இந்த 3 பிராணியில் மாத்திரம் தான் உதுஹியா கொடுக்க முடியும். ஒட்டகம், ஆடு, மாடு. இதை தவிர்ந்த ஏனைய பிராணிகளில் உதுஹியா கொடுக்க முடியாது. ஒரு மனிதர் ஒரு மானை அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கோழியை, சேவலை உதுஹியாவுடைய நீயத்தில் நாளைய தினம் அறுப்பாரேயானால் அது உதுஹியாவுடைய, அதாவது இபாதத்துடைய கூலி கிடைக்காது, அந்த உதுஹியா செல்லுபடியாகாது. ஆனால் ஒரு மனிதன் எருமை, மாட்டை குர்பானியினுடைய நீயத்திலே அறுக்குகின்றார், அந்த உதுஹியா செல்லுபடியாகும். ஏன்? நவ்உம் மினல் பக்கர், அது மாட்டினுடைய ஒரு வகை என்பதனால் அந்த உதுஹியா செல்லுபடியாகும். அதே போன்று ஆரம்பத்திலே சொன்ன வயதெல்லைகளையும் கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வயதை மாடு அடைந்திருக்க வேண்டும். ஆனால் 2 வருடத்தை பூர்த்தியாக்காத ஒரு மாட்டை ஒரு மனிதர் அறுக்குகிறார் என்றால் அந்த உதுஹியா செல்லுபடியாக்காது, அந்த உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்த விடயம் தான் 3வது நேரத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெருநாளுடைய தினத்தில் சூரியன் உதயமாகி இமாம் 2 ரக்காத்து தொழுகைக்கும் ஹுதுபாவுடைய நேரத்திற்கும் எந்த அளவு எடுக்குகிறாரோ அதற்கு பிறகிலிருந்து தான் உதுஹியா கொடுக்க முடியும். ஒரு மனிதர் பெருநாளுடைய தினத்தில் சூரியன் உதயமாக்குவதற்கு முன்னால் உதுஹியா கொடுக்கிறார் என்றால் அந்த உதுஹியா செல்லுபடியாகாது. அது போன்று பெருநாளுடைய தினத்தில் சூரியன் உதயமாக்கிய உடனேயே தொழுகைக்காக, ஹுதுபாவுக்காக கொடுக்கப்படும் நேரத்தினுடைய அளவு கொடுக்காமல் உதுஹியா கொடுத்தால் அந்த உதுஹியாவும் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, 3வது தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே அறுக்குகின்றேன். அந்த ஹாஜியார் பார்க்குகின்றார், ஊரிலே, ஏரியாவிலே நான் ஒரு அந்தஸ்தான ஒருவன் என்பதனால் ஒரு பெருமொரு மாட்டை கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தில் எல்லாம் அறுத்தால் உதுஹியா செல்லுபடியாகாது. தூய்மையான நீயத்தில் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே அறுக்குகின்றேன் என்ற நீயத்தில் அறுத்தால் தான் அதற்கு பேர் உதுஹியா. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, குர்பானி கொடுக்க இருப்பவர்கள் பிராணியையும் இன்னும் ஒரு தரம் பார்த்து கொள்ள வேண்டும். சில குறைகள் இருக்குகிறது. அந்த பிராணியில் இருந்தால், அந்த பிராணியில் அந்த குறைகள் இருந்தால் உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மாமிசத்தில் குறைபாட்டை உண்டு பண்ணக்கூடிய குறைகள் அந்த பிராணியில் இருந்தால் உதுஹியா செல்லுபடியாகாது, உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், 2 கண்களும் பொட்டையானது, நொண்டியானது, சொறி பிடித்தது, மாமிசத்தோடு கொம்பு உடைந்தது, பித்தட்டு வெட்டப்பட்டது, காது மூக்கு வெட்டப்பட்டது, வால் வெட்டப்பட்டது, கால் உடைந்தது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி மாமிசத்தில் குறையை உண்டு பண்ணக்கூடிய பிராணியை அறுத்தால் அது உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, வெறும் அறுப்பாகத்தான் இருக்கும். சகோதரிகளே, ஆனால் சில குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் மன்னிக்கப்படும்.
உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு கொம்பு உடைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இரண்டு கம்பும் இரண்டு கொம்பும் உடைந்திருக்கிறது, மாமிசத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஒரு பல் அல்லது இரண்டு பல் விழுந்திருக்கிறது, எல்லா பற்களும் விழுந்திருந்தால் உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படி சில விடயங்கள் இருக்கிறது. உலமாக்களோடு மஷூரா செய்து உதுஹியாவுடைய இபாதத்தை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பிராணியை நீங்கள் தேர்வு செய்கின்ற போது எந்த குறைகளும் இல்லாத பிராணியை நீங்கள் தெரிவு செய்து உதுஹியாவுடைய நியத்திலே அதனை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, சுருக்கமாக சில விடயங்களை மாத்திரம் தொட்டு காட்டிவிட்டு செல்கிறேன். அடுத்த விடயம்தான், அறுக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து அறுக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் தெரிந்து நீங்கள் அறுக்க முற்படுங்கள். உங்களுக்கு சரியான முறையில் அறுக்க தெரியாதா? நன்றாக அறுக்க தெரிந்த ஒருவரை முற்படுத்துங்கள். நன்றாக அறுக்க தெரிந்த ஒருவரை முற்படுத்துங்கள். இன்னும் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. சில பெண்கள் உதுஹியாவுடைய நியத்தில் பணம் கொடுத்தால் அல்லது பங்கு சேர்ந்தால் அந்த உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால், பெண்கள் உதுஹியாவுடைய நியத்தில் அவர்கள் ஒரு பங்குதாரராக நானும் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா? கட்டாயம் தாராளமாக சேரலாம், ஏற்றுக்கொள்ளப்படும். அது போன்று ஒரு பெண்ணுக்கு பிராணியை நான் கொடுக்கக்கூடிய உதுஹியாவினுடைய பிராணியை எனக்கு அறுக்க ஆசையாக இருக்கிறது என்று கேட்டால் அறுப்பதற்கு அவளை முற்படுத்தலாம். அதே போன்று வயதுக்கு வராத ஒரு சிறு பிள்ளைகளுக்கும் அறுக்க தெரிந்திருந்தால் அறுக்க கொடுக்கலாம். ஆனால் ஆக சிறந்தது என்ன தெரியுமா? வயது வந்த ஒரு ஆணை முற்படுத்துவது தான் ஆக மிக சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அறுக்கக்கூடிய ஆயுதத்தை நன்றாக தீட்டிக் கொள்ள வேண்டும். கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ள வேண்டும். மொட்டை கத்தியை வைத்து அறுத்தால் அது பிராணிக்கு வேதனையை எப்படி ஏற்படுத்துமோ அது போன்று ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கின்ற போது அதுவும் வேதனை ஏற்படுத்தும் சகோதரிகளே. எனவே ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கவே கூடாது. ஒரு பிராணிக்கு முன்னால் ஒரு பிராணி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னொரு பிராணியை அறுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒட்டகத்தை ஒரு முறையிலே அறுப்பார்கள். அதனுடைய இடது காலை கட்டி கழுத்திலே ஒரு கீறு போடுவார்கள். அது தான் ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய முறை. ஆனால் ஆட்டையோ மாட்டையோ அறுக்கின்ற போது இடது பக்கமாக படுக்க வைத்து அதனுடைய காலையும் தலையையும் கிபிலா திசையின் பக்கம் திருப்பி அறுக்கக்கூடியவரும் கிபிலாவை முன்னோக்கி அவர் கழுத்தை அறுக்க வேண்டும். சகோதரிகளே, கழுத்தை அறுக்கின்ற போது ஹுல்கூம் மரி என்ற இரண்டு குழாய்கள், ஜீரண குழாய், சுவாச குழாய், இந்த இரண்டு குழாய்களும் ஒரே தடவையாக கட்டாயம் அறுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சுவாச குழாய், ஜீரண குழாய் என்ற ஹுல்கூம் மரி, இந்த இரண்டும் அறுபட முன்னால் ஒரு மனிதர் கத்தியை தூக்கி விட்டார் என்றால், கழுத்திலிருந்து எடுத்து விட்டாரே என்றால் செத்த மாட்டிற்கு சமம். செத்த மாட்டிற்கு சமம். பங்கு போட்டு கொடுக்கவும் முடியாது. சில உலமாக்களுடைய கருத்து பிரகாரம் அதனுடைய தோலை கூட எமக்கு பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே சிலர்கள் கூட்டு குர்பானி கொடுக்க இருப்பவர்கள் 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்குகிறோமா? சில ஏரியாக்களிலே பரக்கத்துக்காக 7 பேர்களும் மாறி மாறி அறுக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கூடாது. இது வேதனை ஏற்படுத்தும். ஒருவர் அறுக்க எல்லோரும் ஒரு ஆயுதத்தை பிடித்து
ஒரே தடவையாக அறுத்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இருப்பவர்களில் ஒருவரை முற்படுத்துவது தான் சிறந்தது சகோதரிகளே. ஹுல்கும் மரி என்ற ஜீரண குழாய், சுவாச குழாய், இந்த இரண்டையும் அறுத்ததற்கு பின்னால் கழுத்தினுடைய நரம்புகளை அறுப்பது நிபந்தனை அல்ல. இது மார்க்கத்தினுடைய சட்டம். எப்படி இஸ்லாம் மார்க்கம் எமக்கு தெளிவாக பேசுகிறது. கழுத்து நரம்புகளை அறுப்பது நிபந்தனை அல்ல, ஆனால் அறுப்பது சிறந்தது. கழுத்தினுடைய நரம்பையும் அறுப்பது சிறந்தது. ஆனால் உடம்பை விட்டும் தலையை வேறாக்க பிரிக்க முடியாது. கடைசி நுனியோடு சரி அந்த கழுத்தை அப்படி அறுக்காமல் விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயிர் முழுமையாக போனதன் பின்னால் தான் தலையை உடம்பை விட்டும் பிரிப்பது, தோலை உரிப்பது, பங்கு போடுவது போன்ற விடயங்களை செய்ய வேண்டும் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, 4 நாட்கள் உதுஹியா கொடுக்கலாம். நாளைய தினம் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3 நாள், மொத்தம் 4 நாட்கள் உதுஹியா, அதாவது உதுஹியா கொடுக்கலாம். ஆனால் மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இந்த 4 நாட்களிலும் முதல் நாள் பெருநாளுடைய தினத்தில் அறுப்பது தான் சிறந்தது. பெருநாளுடைய தினத்தில் அறுப்பது தான் ஏற்றமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இன்னும் சிலர்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இரவு நேரத்தில் அறுப்பது கூடாது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பத்திலே இரவிலே அறுப்பதை தடை செய்தார்கள். ஏன்? வெளிச்சத்தினுடைய வசதிகள் கிடையாது. அறுக்கக்கூடியவர் அதிலே அறுப்பிலே தவறு இழைத்து விடுவார் என்பதனால் அவர்கள் ஆரம்ப காலத்திலே தடை செய்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அந்த காரணம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. வெளிச்சத்தினுடைய ஏற்பாடுகளையும் எமக்கு இரவு நேரங்களிலே செய்யலாம். ஆனால் சில ஏரியாக்களிலே, சில இடங்களிலே பகல் பொழுதிலே அறுக்கக்கூடிய இடங்கள் இல்லை என்றால், சரியான இடங்கள் இருக்காது, பாதை ஓரங்களிலே அறுப்பார்கள். இரத்தங்கள் பாதையிலே ஓடி அந்நியர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். இப்படி சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்று பயம் ஏற்பட்டால் இரவையிலே அறுப்பது சலாமத், ஏற்றமானது சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அடுத்த விடயம் தான் நாங்கள் ஒரு கூட்டு குர்பானி, அதாவது 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கக்கூடியவர்கள், பங்குதாரிகளாக அதிகமானவர்கள் சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பங்குதாரிகளாக சேர்ந்தவர்கள் உதுஹியாவுடைய பிராணியை அறுப்பதற்கு முன்னர் நீங்கள் பணங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். உரியவர்களிடம் நீங்கள் பணத்தை ஒப்படைத்து விட வேண்டும். இன்னும் சில விடயங்கள் தான் சில இடங்களில் நடந்த விடயங்கள். பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்து விட்டோம் என்பதனால் இதை பங்கு போட்டு கொடுக்க முடியுமா என்ற தங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகுகிறார்கள். பிஸ்மில்லா மறந்து அறுத்தாலும் தபீஹத்துல் முஸ்லிம் ஹலால். ஒரு முஸ்லிம் அறுத்தாரா அது ஹலால் தான். ஆனால் ஒரு அந்நிய மதத்த ஒருவர் பிஸ்மில்லா சொல்லி கொடுத்து அறுக்க வைத்தாலும் அந்த அறுப்பு கூடாது, அந்த அறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அந்த உதுஹியா கபூல் செய்யப்பட மாட்டாது. ஆனால் பிஸ்மில்லாவை மறந்துவிட வேண்டாம், அது சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் நாம் தடுமாற தேவையும் கிடையாது. அது ஹலால், அதை உதுஹியாவுடைய நியத்தில் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர்கள் நினைக்குகின்றார்கள் உதுஹியாவினுடைய இறைச்சி எல்லோருக்கும் தாராளமாக கிடைக்கிறது என்பதனால் நாங்களும் மாமிசத்தையா கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உதுஹியாவுடைய நியத்தை வைத்து பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவோமே என்று நினைக்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கூடுமா கூடாதா என்று கேட்டால்
இவர் கொடுத்த பணத்திற்கும் உதுஹிய்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வெறும் சதகாவாக அது போய் சேரும். உதுஹிய்யாவினுடைய நன்மை அவருக்கு கிடைக்காது. அதே போன்று அடுத்த விடயம் தான் மிக முக்கியமான விடயம். ஒரு மாட்டை 7 பேர்கள் சேர்ந்து அறுப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று எப்படி ஒரு மாட்டை 7 பேர்கள் சேர்ந்து அறுக்குகின்றோமோ அதே போன்று ஒரு தனி மனிதர் ஒரு மாட்டை 7 நீயத்தில் அறுத்து பங்கு போட்டு கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த அளவுக்கு என்றால் ஒரு மாடு 7 ஆட்டிற்கு சமம். ஒரு மாடு 7 ஆட்டிற்கு சமம். ஒரு மாட்டினுடைய கழுத்தை அறுப்பது 7 ஆட்டினுடைய கழுத்தை அறுப்பதற்கு சமம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 நீயத்திலே ஒரு தனி மனிதர் ஒரு மாட்டை 7 நீயத்திலே அவருக்கு அறுத்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், என்னுடைய முதலாவது மகனுடைய அக்கீகா நான் இன்னும் கொடுக்கவில்லை. எனவே மகனுக்கு 2 ஆடு கொடுக்க வேண்டும். எனவே 2 பங்கு. இரண்டாவது மகனுடைய அதாவது அக்கீகாவும் நான் இன்னும் கொடுக்கவில்லை. அவருக்கும் 2 ஆடு என்பதனால் 2 பங்கு, மொத்தம் 4 பங்கு. அதே போன்று மகளுடைய அக்கீகா கொடுக்கவில்லை. மகளுக்கு 1 ஆடு என்பதனால் 5 பங்கு. அதே போன்று உதுஹிய்யாவுடைய நியத்திலே 1 பங்கு 6. ஏதும் நேர்ச்சைகள் இருந்தால் அதையும் சேர்த்து கொள்ளலாம். மொத்தம் 7 பங்கு. இந்த 7 நீயத்திலும் ஒரு மாட்டை ஒரு தனி நபர் அறுத்து கொடுத்தால் அந்த அத்துணை நீயத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபதாவா அல் குபுரா அல் ஃபிக்ஹியாவிலே இமாம் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவுலா ஆக சிறந்தது ஒவ்வொரு நீயத்தையும் தனித்தனியாக கொடுப்பது தான் ஆக சிறந்தது. ஆனால் ஒரு வசதி குறைவான ஒருவர் ஒரு மாட்டை இந்த 7 நீயத்திலும் அறுத்து கொடுத்தால் அந்த 7 நீயத்தும் நிச்சயமாக கபூல் செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த விடயம்தான் மற்றவர்களுடைய பேரில் குர்பானி கொடுப்பது கூடுமா கூடாதா? என்னுடைய தந்தையினுடைய பேரில் நான் உதுஹிய்யா கொடுக்க போகிறேன், இது கூடுமா கூடாதா என்று கேட்டால், என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தால் அனுமதி கேட்டு கொடுக்கலாம். அல்லது உயிரோடு இருக்கின்ற போது நாங்கள் அனுமதி கேட்டு அனுமதியை பெற்றிருந்தால் தான் கொடுக்க முடியும். அவர் உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய பேரிலே நாங்கள் கொடுப்பது என்பது ஆரோக்கியமற்றது. அவர் அனுமதி தந்தால் மாத்திரம்தான் அது உதுஹிய்யாவாக கபூல் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் உதுஹிய்யா கொடுக்கிறாரோ அவருக்கும் அந்த மாமிசத்தை சாப்பிடலாம். ஆனால் நேர்ச்சையினுடைய நீயத் கலந்து விடக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று உதுஹிய்யாவினுடைய நீயத்தோடு நேர்ச்சையினுடைய நீயத்து கலந்து விடுமானால் அந்த உதுஹிய்யாவினுடைய மாமிசத்தை எமக்கு சாப்பிட முடியாது. அதனுடைய ஆணத்தை கூட எம்மால் சமைத்து சாப்பிட முடியாது. அதனுடைய இறைச்சியை சமைத்து ஆணத்தை கூட சாப்பிட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுன்னத்தான உதுஹிய்யாவாக இருந்தால் சில பகுதிகளை சதகா செய்வது வாஜிப். அடுத்து சில பகுதிகளை அதாவது கொடுக்கக்கூடியவர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மிக சிறந்தது உதுஹிய்யாவினுடைய இறைச்சியை 3ஆக பிரித்து அதிலே ஒரு பகுதியை அதாவது கொடுக்கக்கூடியவர் எடுத்துவிட்டு 2வது பகுதியை சதகாவாக 3வது பகுதியை ஹதியாவாக கொடுப்பது சிறந்தது, ஏற்றமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, உதுஹிய்யாவினுடைய இறைச்சிக்கு உதுஹிய்யாவினுடைய மாமிசத்திற்கு யார் சொந்தக்காரர்கள் என்று கேட்டால் முஸ்லிம்களில் முதலாவது ஃபகீர்கள்.
மிஸ்கீன்கள் முற்படுத்தப்பட வேண்டும். ஃபகீர்கள் என்றால் எந்த வருமானமுமே இல்லாதவர்கள். மிஸ்கீன்கள் என்றால் வருமானம் இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய செலவுக்கு போதாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்குகிறார், 2000 ரூபாய் அவருக்கு செலவழிக்கிறது என்றால் அவர் மிஸ்கீன். எனவே இவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும். பின் வசதியுள்ளவர்களுக்கும் கொடுக்கலாம், நடுத்தரமானவர்களுக்கும் கொடுக்கலாம், எல்லா முஸ்லீம்களுக்கும் உதுஹிய்யாவினுடைய இறைச்சியை கொடுக்கலாம். அந்நியர்களுக்கு உதுஹிய்யாவினுடைய மாமிசத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் ராஜிஹான கருத்து, ஆக சிறந்த முதலாவது கருத்து, கொடுக்க முடியாது என்பது தான். ஆனால் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை உதுஹிய்யாவினுடைய மாமிசத்தை சமைத்து வைத்திருக்கின்றோம், அல்லது எம்முடைய அண்டை வீட்டார் அந்நிய ஒருவராக இருக்குகின்றார், அவர் எங்களிடத்திலே கேட்குகின்றார், உதுஹிய்யாவினுடைய மாமிசத்தை கேட்கின்றார். இப்பொழுது உதுஹிய்யாவினுடைய நீயத்திலே அறுக்கப்படாத இறைச்சியை எடுத்து கொடுக்க முடியும் என்றால் கொடுக்கலாம். அப்படியும் இல்லை என்றால் நிர்பந்தமான ஒரு கட்டம் என்பதனால் இஸ்லாத்திற்கும் எம்முடைய நட்பிற்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதனால் கொடுக்கலாம். ஆனால் ராஜிஹான கருத்து, ஆரம்பமான கருத்து கொடுக்க முடியாது என்பது தான். தங்கடமான நிர்பந்தமான கட்டம் வருகின்ற போது தான் இஸ்லாம் கொடுக்க முடியும் என்ற வழிகாட்டலை எமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து குர்பானியினுடைய இறைச்சியை ஹோட்டல்களிலே கடைகளிலே விற்பனை செய்கிறார்கள். விற்பனை செய்வது ஹராம். அது நகரப்புறங்களிலே இப்படியாப்பட்ட ஏரியாக்களிலே கிடைப்பது குறைவு. ஆனால் கிராமப்புறங்களிலே அதிகமான இறைச்சிகள் கிடைக்கிறது என்பதனால், சாப்பிட்டு முடிக்க முடியாது என்பதனால் அவர்கள் கடைகளிலே விற்பனை செய்கிறார்கள். அது ஹராம். ஆனால் சதகாவாக இன்னொருவருக்கு கொடுக்கலாம், விற்பது தான் ஹராம் சகோதரிகளே. அதே போன்று ஒரு அடிமட்ட ஒரு ஃபகீர் இவர் பெருநாளுடைய தினத்தில் இவருக்கு மாமிசம், உதுஹிய்யாவினுடைய மாமிசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமைத்து சாப்பிடுவதற்கு அரிசி கிடையாது என்றால், இப்பொழுது இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகிறது, அவருக்கு உணவாக சமைத்து சாப்பிடுவதற்கு போதுமான அரிசி வாங்கிக் கொள்வதற்கு மாத்திரம் அவர் மாமிசத்தை விற்று அந்த அரிசியை வாங்கி அவருக்கு சமைக்கலாம், சாப்பிடலாம். இப்பொழுது மாத்திரம் தான் விற்க அனுமதி இருக்கிறது. இது அல்லாமல் உதுஹிய்யாவினுடைய நீயத்திலே கொடுக்கப்பட்ட மாமிசத்தை, வழங்கப்பட்ட மாமிசத்தை விற்க முடியாது, ஹராம். அதே போன்று நக்லுல் உதுஹிய்யா, ஊரை விட்டும் ஏரியாவை விட்டும் இன்னொரு ஏரியாவுக்கு கொடுப்பது, ஒரு இடத்தை விட்டும் இன்னொரு இடத்துக்கு கொடுப்பது, ஒரு கிராமத்தை விட்டும் ஒரு ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு கொடுப்பது, இது எப்படி ஜகாத்தை கொடுக்க முடியாதோ அது போன்று உதுஹிய்யாவையும் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சகல மக்களுக்கும் கொடுத்து விட்டு மீதமாக மாமிசம் இருக்குமானால் அதை தாராளமாக ஏனைய பகுதிகளுக்கு கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இன்னும் ஏராளமான சட்ட திட்டங்கள் இருக்கிறது. உலமாக்களை அணுகி அதனுடைய சட்ட திட்டங்களை விளங்கிக் கொள்ளுங்கள். அதுபோன்று நாங்கள் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கொண்டாட இருக்குகின்றோம். இந்த மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது ஒன்றை அவதானித்தேன். இந்த மஸ்ஜிதிலே கடமை புரிகின்ற இமாம்களுக்கு, அது போன்று முஅத்தின்களுக்கு, இந்த மஸ்ஜிதிலே கடமை புரிகின்ற ஊழியர்களுக்கு ஏதோ ஒரு ஹதியாவை கொடுக்க வேண்டும், அவர்களையும் சிறப்புப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், குடும்பங்களோடு அவர்களும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக பெருநாளுடைய தினத்தை கழிக்க வேண்டும் என்பதனால் உண்டியல் வைத்திருக்கிறார்கள் நிர்வாகத்தினர்கள்.
உண்மையிலேயே இன்றைய தினமே உண்டியல் வைப்பது என்பது ஒரு ஆச்சரியம்தான். எத்தனையோ மஸ்ஜிதுகளில் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு மாத்திரம் வைப்பார்கள், சேர்வதை கொடுத்து விடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மஸ்ஜித் ஒரு வருட காலமாக இந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடியவர்களோடு நிர்வாகத்தோடு தொடர்பிலே இருக்குகின்றேன். இந்த மஸ்ஜித், இந்த நிர்வாகத்தினர்கள் முழு நாட்டிற்கும் முன்மாதிரியான ஒரு விடை, அதாவது ஒரு மக்களாக முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக இது செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சகோதரிகளே, அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எனவே அந்த உண்டியலை வைத்திருக்கிறார்கள், ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு என்று நினைக்குகின்றேன். அதிலே உங்களால் முடியுமான உதவிகளை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான், சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவை நிச்சயமாக அல்லாஹ் தந்தி கியாமத்திலும் உயர்ந்த அந்தஸ்தை தருவான். எனவே சகோதரிகளே, நாளைய தினம் எமக்கு எப்படி சந்தோஷமான நாளோ அது போன்று ரப்பு அல்லாஹ்வையும் நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். அது போன்று விசேடமான அமலான உதுஹிய்யாவை நிறைவேற்றுவோம். மார்க்க சட்டத்தையும் கவனித்து நாட்டினுடைய சட்டத்தையும் கவனித்து பேணுதலாக நிறைவேற்றுவோம். மார்க்கத்தினுடைய சட்டத்தை கவனிக்கவில்லை என்றால் உதுஹிய்யா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மார்க்கத்தினுடைய சட்டத்தை கவனிக்கவில்லை என்றால் உதுஹிய்யா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாட்டினுடைய சட்டத்தை கவனிக்கவில்லை என்றால் முழு முஸ்லிம் சமூகத்திற்கும் அந்த அமல் கேவலத்தை வந்து சேர்க்கும். எனவே நாட்டு சட்டத்தையும் கவனித்து மார்க்க சட்டத்தையும் கவனித்து பேணி நாளைய தினத்தை சிறப்பாக கழித்து உதுஹிய்யாவினுடைய அமலையும் செய்து ரப்பு அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து உயர் சொர்க்கத்தை அடைந்து உயர் சொர்க்கத்தின் உயர் அந்தஸ்தை அடைவதற்கு ஏகவல்ல அல்லாஹ் நமத்துணை பேர்களுக்கும் அனுகூலன் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து மனித புனிதர்களாக எங்களை மாற்றி அருள் புரிவாயாக. நாங்கள் நோற்ற நோன்புகளை கபூல் செய்வாயாக. இன்று நோற்றிருக்கக்கூடிய நோன்பையும் கபூல் செய்வாயாக. நாளைய தின பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. அந்த தினத்திலே உதுஹிய்யாவுடைய அமலை உனி விரும்பியபடி செய்ய தௌஃபீக் செய்வாயாக. என்ன கூலிகளை எல்லாம் வைத்திருக்கிறாயோ அனைத்து கூலிகளையும் பரிபூரணமாக அடைந்த கூட்டத்திலே எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த மக்களை பொருந்திக் கொள்வாயாக. மஸ்ஜிதுடைய ஊழியர்களை பொருந்திக் கொள்வாயாக. இமாம்களை கபூல் செய்வாயாக. அவருடைய குடும்பத்தார்களை கபூல் செய்வாயாக. நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக. நிர்வாகிகளுடைய தியாகங்களை கபூல் செய்வாயாக. இன்னும் உடம்பிலே பலத்தை கொடுத்து இன்னும் பல தியாகங்களை செய்து நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளை திறந்து கொடுப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஸ்ரீதேவிக்குடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. நோய்கள் இருந்தால் குணப்படுத்துவாயாக. கபரிலே வசித்தார்களுடைய மண்ணறையை பொன்னறையாக்க மாற்றுவாயாக. சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்க ஆக்குவாயாக. எங்களுடைய நண்பர்கள் மனை மக்கள் சந்ததிகள் சகோதரர்கள் அத்துணை பேர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலக அறிவை காட்டி தந்த ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நுபுவத்துடைய இல்மை காட்டி தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل وسلم على حبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم. أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه.
أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.